ஓகே. போன கிளாஸ்ல நம்ம வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஹை கோர்ட் வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ நம்ம பார்த்தோம்ல, ஹையரார்கி இந்திய நீதித்துறையுடைய ஹையரார்கின்னு பார்த்தோம்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட் பார்த்திருப்போம் டாப்ல. நேஷனல் லெவல்ல, கண்ட்ரி லெவல்ல அவங்க தான் இருப்பாங்க. அது கீழ வந்து ஒரு ஒரு ஸ்டேட்லயும் ஒரு ஒரு ஹை கோர்ட் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஒரு ஒரு ஸ்டேட்லயும் ஒரு ஒரு ஹை கோர்ட். ஓகேவா? அது கீழ சப் கோர்ட் இருக்குன்னு பார்த்தோமா? இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ஹை கோர்ட் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த ஹை கோர்ட்ன்றது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ன்ற ஒரு டாபிக் கீழ பார்ட் 6ல நம்மளுக்கு இருக்கு. சரியா? இதுல ஆர்டிகல் 214 இருந்து 231 வரைக்கும் இருக்கிறது தான் இந்த ஆர்டிகல். சரியா? ஸோ இதில் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும், ஓகேவா, இல்ல ஒரு ஒரு யூனியன் டெரிட்டரிக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஒரு ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியோட ஜூரிஸ்டிக்ஷனுடைய நீதி, அந்த அதிகார எல்லை, அந்த எல்லைக்குட்பட்ட ஒரு உச்சபட்ச ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம், அதுதான் வந்து ஹைகோர்ட். புரியுதா? ஸோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல மட்டும். இதுல என்னன்னா ஒரு ஒரு ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிக்கும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா பார்த்தோம்னாக்கா, ஒரு சில நீதிமன்றங்கள் வந்து பார்த்தோம்னா 2 அல்லது 1க்கும் 2 வரைக்கும் மேக்ஸிமம் 2 ஸ்டேட் இல்ல ஒரு ஸ்டேட் ஒரு யூனியன் டெரிட்டரி, அதுக்கு வந்து பொதுவான ஒரு நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றங்கள் நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பார்லிமென்ட்டோடைய நம்மளுடைய ஆர்டிக்கல் 214 தான் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா? இது நம்ம எக்ஸாம்ல என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா, இப்போ குரூப் 4ல வந்து கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ நம்ம பார்த்தோம்ல, இப்போ கேரளாவுடைய ஹைகோர்ட் வந்து பார்த்தோம்னாக்கா, கேரளாவுக்கும் இருக்கு, பிளஸ் லட்சத்தீவுக்கும் இருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்கு, பிளஸ் பாண்டிச்சேரிக்கு இருக்கு. அதுக்கடுத்து வந்து கல்கட்டா. ஸோ கல்கட்டா ஹைகோர்ட் வந்து பார்த்தோம்னாக்கா, வெஸ்ட் பெங்கால் பிளஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார். அதுக்கடுத்து வந்து சண்டிகர். ஸோ சண்டிகர் ஹைகோர்ட் பார்த்தோம்னாக்கா, பஞ்சாப் பிளஸ் சண்டிகர், சரி, பஞ்சாப் பிளஸ் ஹரியானா பிளஸ் சண்டிகர். ஓகேவா? அதே மாதிரி எந்த ஒரு ஸ்டேட், எந்த ஒரு யூனியன் டெரிட்டரி தனியா ஹைகோர்ட் வச்சிருக்கிற ஒரே யூனியன் டெரிட்டரின்னு பார்த்தோம்னாக்கா டெல்லி மட்டும்தான். டெல்லி வந்துட்டு இட்ஸ் ஒன்லி யூடி ஹேவ் செப்பரேட் ஹைகோர்ட். ஓகேவா? ஒரே ஒரு ஹைகோர்ட் வச்சிருக்கிற ஒரே யூனியன் டெரிட்டரி வந்துட்டு டெல்லி. சரியா? இது வந்து தனியா படிச்சு வச்சுக்கணும். இப்போ நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹைகோர்ட்ன்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு நம்மளுக்கு 1862ல தான் கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ், அலகாபாத் இந்த 4 இடத்துலயும் சேம் டைம்ல ஹைகோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எப்போ 1862ல. ஓகேவா? இது எல்லாமே 1862 தான். ஸோ இதுல ஓல்டஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா கல்கத்தா ஹைகோர்ட். ஓல்டஸ்ட் வந்து கல்கத்தா ஹைகோர்ட். சரியா? இந்தியாவின் மிக பழமையான உயர்நீதிமன்றம். அதுக்கடுத்து இது வந்து அது என்ன பவர் அப்படின்னா, ஒரே ஒரு ஹைகோர்ட். அதாவது அந்த அதிகாரம் பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. 2 ஸ்டேட் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 7th அமெண்ட்மெண்ட் வந்து
பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுக்குது. அந்த பவர் வந்து 2 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான ஒரு உயர்நீதிமன்றத்தை உருவாக்கும் உரிமை பாராளுமன்றத்துக்கிட்ட இருக்கு. குடியரசுத் தலைவர்கிட்ட கிடையாது. இங்க நம்ம அதுதான் தப்பு பண்ணுவோம். சரியா? அதுக்கு அடுத்தது ஒரு நீதிமன்றத்திலயும் ஒரு ஹைகோர்ட்லயோ இல்ல ஹைகோர்ட்ல இப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு இவ்வளவு நீதிபதிகள் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதாவது கான்ஸ்டிடியூஷன் மூலமா நம்மளுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஆனா இந்த ஹைகோர்ட்ல இவ்வளவு நீதிபதிகள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை நம்ம அரசியலமைப்பு நிர்ணயம் பண்ணல. ஓகேவா? அதே சேம் தான் இவங்களுக்கும் பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பார்த்தோம்னாக்கா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாத்திப்பாங்க. பார்லிமெண்ட்ல வந்து சட்ட திருத்தம் பண்ணி நம்மளுக்கு மாத்த முடியும். ஆனா ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ பிரசிடென்ட் தான் வந்துட்டு நியமிப்பாரு. ஓகேவா? ஸோ அரசியலமைப்புல கிடையாது. இந்த அதிகாரம் குடியரசுத் தலைவர் கையில இருக்கு. அதுக்கு அடுத்தது உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியை நியமனம் செய்யறவர் யாரு அப்படின்னா ஒரு மாநிலத்துடைய தலைமை நீதிபதி, மாநில உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்றாரு. இதுக்கு அவரு இந்தியாவுடைய தலைமை நீதிபதி கூட ஆலோசனை பெறுவார். ஓகேவா? பிளஸ் அந்த ஸ்டேட்டோடைய ஆளுநரும். ஓகேவா? அப்போ சிஜேயும் அந்த ஸ்டேட்டோட ஆளுநரும் பார்த்தோம்னாக்கா ஆலோசனை பண்ணுவாங்க. யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. இந்த நபரை நீங்க ஹைகோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதர் ஜட்ஜஸை வந்துட்டு குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்றாரு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 பேரும் கூட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் கூட சேர்ந்துப்பாரு. இந்தியா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, அந்த மாநிலத்துடைய தலைமை நீதிபதி பிளஸ் ஆளுநர். ஓகேவா? இந்த 3 பேரும் சேர்ந்துதான் நிர்ணயம் பண்ண போறாங்க. இப்போ நீ இந்தியா உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி ஆகணுமா, அதுக்கான தகுதிகள் வந்து நீ முதல்ல இந்திய குடிமகனா இருக்கணும். ஓகேவா? இந்திய குடிமகனா இருக்கணும். அதுக்கு அடுத்தது 10 வருஷம் நீதித்துறையில அதிகாரியா பணியாற்றி இருக்கணும். ஓகேவா? ஜுடிஷியல் ஆபீசர். லைக் வந்து நீ ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கலாம், இல்ல வந்துட்டு சார்பு நீதிமன்றத்துல ஒர்க் பண்ணவரா இருக்கலாம், ஒரு நீதி அதிகாரியா நீ இருந்திருக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா 10 வருஷம் நீ வந்துட்டு ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா வேலை செஞ்சு இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீதிபதி ஆவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்புன்னு நம்மளுக்கு இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஓகேவா? இப்போ பதவி பிரமாணம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு மாட்டிப்போம். இப்போ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, பிற நீதிபதிகளை நியமனம் செய்யறவர் குடியரசுத் தலைவர். சரியா? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணி அனுப்புறாரு. அவரு ஸ்டேட்டுக்குள்ள வராரு. இப்ப ஸ்டேட்டுக்குள்ள வரும்பொழுது யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னா கவர்னர் கிட்ட. புரியுதா? அப்போ அந்த ஸ்டேட்டோட ஹெட் யாருன்னா கவர்னர் தான். அவரு தான் வந்து அந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, பிற நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது. புரியுதா? ஆனா நியமனம் பண்றது யாரு? இந்திய பிரசிடென்ட் வந்து நியமனம் பண்றாரு. ஓகேவா? இது ஏன் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல ஆளுநரோ நியமனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நல்லா லாஜிக்கலா யோசிச்சு பாரேன். இப்போ ஒரு ஸ்டேட்டோடைய ஆளுநர் வந்து யாரு சொல்றபடி செயல்படணும்னா, அந்த ஸ்டேட்டோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை சீஃப் மினிஸ்டர். இவங்க சொல்றதை தான் அந்த ஸ்டேட் கவர்னர் செய்யணும். ஓகேவா? இப்போ இப்போ இந்த ஆளுநர் கிட்ட நீ இந்த நபரை ஹைகோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸா இல்ல ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் பண்ணுன்னு சொல்லி யார் சொல்லுவாங்க? இவங்க தான் சொல்லணும். இவங்க யார சொல்லுவாங்க ஆப்வியஸா? இவங்களுக்கு வந்து எந்தெந்த வழக்குகள்ல யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து நீதிபதியா மாத்திருவாங்க. புரியுதா? அப்போ அந்த இந்த கரண்ட் கவர்மெண்ட் இருந்தானா 5 வருஷத்துக்கு இவன் சொல்றதுதான் நீதி. புரியுதா? அதனாலதான் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாரு, கவர்னர் இது பண்றாரு, பதவி பிரமாணம் பண்றாரு. இது புரிஞ்சா? லாஜிக்கலா யோசிச்சு பார்க்கணும். இவங்களுடைய பதவி காலம் பார்த்தோம்னாக்கா பாராளுமன்றத்தால நிர்ணயிக்கப்படல. சரி, நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து இவருடைய பதவி காலம் வந்து எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லல. சோ இதை யாரு டிசைட் பண்றாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரும் இந்தியாவுடைய இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் தான் இத வந்துட்டு நிர்ணயம் பண்றாங்க. ஓகேவா?
இப்போ இந்த இந்திய மாநிலத்தோடைய ஒரு உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியோடைய பதவி காலம் வந்து 62 வயசும். 62 வயசு வரைக்கும் அவர் பதவியில இருக்கலாம். அதே உச்ச நீதிமன்றத்துக்குன்னு பார்த்தோம்னாக்கா 65. சரியா? உயர் நீதிமன்றத்துக்கு 62. இது நிறைய எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்போ இந்த நீதிபதி, ஹைகோர்ட்டோடைய நீதிபதி ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா அதோடைய லெட்டரை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. சரியா? ஏன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்றது. ஸோ அவர் தான் நியமனம் பண்றாரு. அப்போ அவர்கிட்ட தான் வந்துட்டு இவங்க ராஜினாமா லெட்டரை கொடுக்குறாங்க. ஓகேவா? அண்ட் இந்த ஹைகோர்ட்டோடைய நீதிபதிகளும் தகுதி நீக்கம் செய்யப்படலாம். எப்படின்னா பாராளுமன்றத்துல நம்ம பார்த்தோம்ல சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை தகுதி நீக்கம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த பதவி நீக்க செயல்முறைகள் எல்லாமே ஒண்ணுதான். இப்ப குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யற மாதிரிதான் இவங்களையும் பதவி நீக்கம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட்ல பெரும்பான்மை மூலமா நிறைவேற்றுறது மூலம் குடியரசுத் தலைவர் இவங்களை பதவி நீக்கம் பண்றாரு. சரியா? இது வரைக்கும் எதனா நீதிபதிகள் பதவி நீக்கம் அடைஞ்சிருக்காங்களான்னா கிடையாது. ஏன்னா சொன்னோம்ல அதுக்கு முன்னாடி அவங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு. ஸோ இவங்களுடைய சேலரியை நிர்ணயம் பண்றது பார்லிமெண்ட், இவங்க டிரான்ஸ்பர் இது எல்லாத்தையும் நிர்ணயம் பண்றது பிரசிடென்ட். இந்த டிரான்ஸ்பருக்கு பிரசிடென்ட்டுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறதுனது கொலிஜியம் சிஸ்டம். சரியா? அப்புறம் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், இதனை இவங்களை நியமனம் பண்றவர் வந்து பார்த்தோம்னா தற்காலிக தலைமை நீதிபதியை நிர்ணயம் பண்றவர் குடியரசுத் தலைவர். அவங்க வந்து 2 வருஷத்தை தாண்டி பணியாற்றக்கூடாது. வயசு 62க்கு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா 62 தாண்டி இருந்துச்சுன்னா இவங்க வந்து 63 வயசுல ரிட்டையர் ஆகும். 62 வயசுல வந்து இவங்க ஹைகோர்ட்டை விட்டு போயிடணும். புரியுதா? ஸோ 62 வயசை தாண்டி இருக்கவங்கள நிர்ணயம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ரிட்டையர்டு ஜட்ஜஸ்லாம் பார்த்தோம்னாக்கா ஆக்டிங் ஜட்ஜா நியமனம் செய்யப்படலாம் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நம்மளுக்கு 25 ஹைகோர்ட் இருக்கு. இதெல்லாம் படிக்கணும். 25 ஹைகோர்ட் இருக்கு. 6 ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல வந்துட்டு 6 ஹைகோர்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். டெல்லி இதை ஒன்லி ஹைகோர்ட் விச் ஒன்லி யூனியன் டெரிட்டரி விச் ஹேவிங் த செப்பரேட் ஹைகோர்ட். ஓகேவா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட நம்மளுக்கு ஹைகோர்ட் வந்து முடிஞ்சிருச்சு.